திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நான் போகிற கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இன்றைக்கி என்னென்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான், டாப் ஸ்பீட் டெஸ்ட் வீடியோ. நான் இதை வந்து செகண்ட் டைம் நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுறேன். டாப் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டாப் ஸ்பீட் டெஸ்ட் பற்றி. அதில் எனக்கு வந்து 137 வந்து டாப் ஸ்பீட் வந்து ரீச் ஆகிருந்துச்சு. இப்போது எவ்வளோ கிடைக்கிதுன்னு சொல்லி எனக்கு தெரில, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த ஆடி காற்று வேறு ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் காற்று கொஞ்சம் விண்டு ஓவராகவே இருக்குது. அதனால் இதை டாப் ஸ்பீட் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி தெரில. பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும். இன்னும் பெட்ரோல் ஃபில் பண்ணல. இண்டிகேட் காட்டிருச்சு. பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டுட்டேன். என்னன்னு தெரில, இந்த பெட்ரோல் ரேட்லாம் வந்து ஏறிட்டே போகுது. நேற்று 82 சம்திங் இருந்துச்சு, இன்றைக்கி 83 ஆயிடுச்சு. இப்படியே போனால் லிட்டரு வந்து 100 ரூபா ஆக்கிடுவாங்க போல். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு முழுசாக 2 லிட்டர் கூட வரல. 230 சம்திங் அந்த மாதிரியே நின்றுச்சு. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா June 20th. டைம் இப்போது வந்து 7 o'clock ஆகுது. கரெக்டாக 6 o'clock எழுந்தேன். அது கேமரா அது வந்து இந்த மைக் செட்டப் கொஞ்சம் வந்து லூஸ் ஆகிருச்சு. அதெல்லாம் இது இப்போ திரும்ப கனெக்ட் பண்ணி மாட்டுறது கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. இல்லாட்டினா ஒரு 6 to 6:30க்கு இந்த வீடியோ எடுத்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த டைமில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதான் அவுட்டர் ரோடு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிட்டு க்ளவுஸை மாட்டிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்களுமா தான் நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். இந்த டைம் எவ்வளோ கொடுக்குதுன்னு தெரில, பார்ப்போம். எவ்வளோ கொடுக்கும், டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு க்ளவ் மாட்டிக்கிறேன். க்ளவ் மாட்டும்போது கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க எல்லோரும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மாட்டிட்டிங்கன்னா அப்புறம் ரைட் சைடு மாட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரைட்டு மாட்டிட்டு லெஃப்ட்டு மாட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அது அப்படி இருந்துச்சு, அதனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே, நீங்கள் எப்படி வேணால் மாட்டுவீங்க அப்படின்னா அது ஓகே தான். ஓகே கைஸ், கிளம்பலாமா? மாட்டிட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டினா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 1 2 3. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஜாவா வந்து 100 ரீச் ஆகிற ஒரு எஃபெக்டே இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதே தான் இப்போவும் நடந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. 120 130 130 கைஸ். Come on, 138. நான் சொன்ன மாதிரி விண்டு அதிகமாக இருக்கு. விண்டு இல்லைன்னா கண்டிப்பாக 140 ரீச் ஆகிருக்கும். ஓகே கைஸ், இப்போ ரன்னிங் டாப் ஸ்பீட் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த டேர்ன் இருந்தனால தான் இங்கே ஸ்பீட் போக முடியல. இப்போது நான் 6th கியரில் இருக்கேன். 5th கியர் நான் வந்து கட் டவுன் பண்ணிட்டு இப்போ ரன்னிங் டாப் ஸ்பீட் பார்க்கலாம். சிக்ஸ்த் கியர் போட்டிருக்கேன்.
இங்கே விண்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது கைஸ். 137. அப்போதான் வந்து 138 போச்சு. இந்த வீடியோவில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஜிபிஎஸ் டெஸ்ட்டும் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதனால் ஜிபிஎஸ்சில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றது நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் வந்து எனக்கு தெரியும். ஜிபிஎஸ் டாப் ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? அகைன் ஓகே கைஸ், இந்த க்ளவ் நான் லாஸ்ட் டைம் வாங்கின க்ளவ் வந்து டச்சு இது வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன் லாஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வாங்கினதில் வந்து அந்த இது இருக்காது. நான் வந்து க்ளவ் மாட்டிக்கிட்டே மொபைல் வந்து டச் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆப்போசிட் சைடில் வந்து விண்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் ஜிபிஎஸ்ல 125 கிட்ட தான் காட்டுது. செம பிரேக்கிங்கில் சான்ஸே இல்லை. இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வந்து விண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இந்த சைடே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்பீடாமீட்டரில் 130 ஏறிடுச்சு. ஆனால் ஜிபிஎஸ்ல 125 கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? 138. விண்டு ஓவரா இருக்கு. 140.
140 கைஸ். போன தடவை 137 வந்து காட்டுது. ஃபஸ்ட்டு 138 அப்புறம் 139 கிட்ட காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அவ்வளோதெல்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போது 140 கைஸ். இந்த விண்டு மட்டும் ஓவராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து 140 மேலே வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிருக்கும். ரியலி நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகே கைஸ், வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டாப் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் பைக்கில் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஏர் ப்ரெஷர் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வண்டி வாப்ளிங் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் ஏர் செக்கப்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வந்து டாப் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். see you in the next video. bye guys, see you in the next video guys. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். bye guys, see you in the next video.